உங்களுடைய வாழ்க்கையில் வெறுமையாக சத்துரு ஆக்கின காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் வெறுமையை நிறைவாய் மாற்ற அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர். ஹல்லேலூயா. நான் அல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். அவர் இந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ள தேவன். உன் சீசன் ஆரம்பிக்கிறது. இப்ப நீ உன் வலது புறம் எது உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், அவர் அண்டையில வாருங்க, உங்க வலைகள் நிரம்பும்படியாது. படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்களா. ஒரு சத்தமா படிங்களா பாருங்க. யோவான் 21:11. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும், இந்த சம்பவம் நீங்க 21ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு 3வது முறையாக வெளிப்படுத்துகிற காரியத்தை இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். இங்க நீங்க வாசிக்கும் போது அழகாக இருக்கும். ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு பலனையும் இவர்கள் பார்க்கவில்லை. ரா முழுவதும் வலைகளை வீசி மீனை பிடித்து ஒரு மீன்களும் பிடிக்க முடியவில்லை. தங்களுடைய பிரயாசத்தை படுகிறார்கள். தூங்காம விழித்து கொண்டு ரா முழுவதும், வசனம் அப்படிதான் சொல்ல, அவர் சொல்ல, ரா முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். பிரயாசப்பட்டும் எந்த பலனையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியவில்லை. அப்படி பிரயாசப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பிரயாசத்தின் ஒரு பலனாக தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எம்டியாக ஒரு வெறுமையாக இருந்த இடத்திலே தேவன் நிறைவை கொடுக்கிறது தான் இந்த 11ஆம் வசனம். ஹல்லேலூயா. அவர்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக இழுத்தார்கள். ரா முழுவதும் பிரயாசப்பட்ட போது ஒரு மீனும் அகப்படவில்லை. ரா முழுவதும் பிரயாசப்பட்ட போது ஒரு மீனும் கிடைக்கவில்லை. ஆனால் இங்கே 11ஆம் வசனம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர்கள் நிறைய மீன்களை பிடித்தார்கள். அவர்கள் வலை நிறைந்தது, கிழியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை போன்று பிரயாசப்படுகின்றோம். ஏதோ ஒரு காரியத்துக்காக என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேக பிரயாசப்பட்டும் எந்த பலனும் நான் வாழ்க்கையில பார்க்க முடியவில்லை. அநேக நாட்களாக நான் போராடி கொண்டிருக்கிறேன், ஆனால் அதற்கான பலனை என்னுடைய கைகள் பார்க்கவில்லை. நான் அநேக நாட்களாக நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் அதற்கான பலனை இன்னும் பார்க்கவில்லை என்கின்ற ஏக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வெறுமையை நிறைவாய் மாற்ற அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற இயேசு உங்கள் வெறுமையை மாற்ற, உங்கள் இல்லாண்மையை மாற்ற, சத்துரு உங்களுடைய வாழ்க்கையிலே இழந்து திருடி கொண்டு போன ஆசீர்வாதத்தை, உங்களுடைய வாழ்க்கையில் வெறுமையாக சத்துரு ஆக்கின காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, மனுஷனாலே முடியாத காரியம்தான் தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷனாலே முடியாத காரியம்தான் தேவனாலே எல்லாம் கூடும். நாம் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமை மாற, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாற, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இல்லாண்மை மாற, சில நேரத்தில் அநேகருடைய மனிதனுடைய முகத்தை பார்த்திருக்கலாம், மனிதனுடைய கரத்தை பார்த்திருக்கிறான், மனிதனுடைய சமூக தண்டையில போய் நின்று, அப்பா இதுல இருந்து இந்த வெறுமை மாற நீ எதையாவது செய்வாயா என்று சில வேளை நாம் கேட்டிருக்கலாம். நான் ஒன்று காலை பொழுதிலே சொல்லுகிறேன், நீங்கள் மனிதனுடைய கைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிஞ்சுவது பெருமை தான். ஆனால் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்கிறவர்களுக்கு வெறுமையை தேவன் நிறைவாய் மாற்ற, இல்லாண்மையை தேவன் இருக்கிறவைகளாய் மாற்ற, ஒன்று இழந்து போனவற்றை மீண்டும் திரும்ப கொடுக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் அதான் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவராம்? இல்லாண்மையை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன், இல்லாண்மைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் வெறுமையை தேவன் மாற்ற, இல்லாண்மையை தேவன் மாற்ற, உங்கள் சூழ்நிலைகளை தேவன் மாற்ற, ஐயோ என் வாழ்க்கையில இனிமே நான் பிரயாசப்பட்டு எந்த பலனுமே பார்க்க முடியவில்லை என்று ஏங்கி நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கு உங்கள் இல்லாண்மையை, உங்கள் பிரயாசத்துக்கான பலனை தேவன் கொடுக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம், அவரால் ஆகாத காரியமும் ஒன்றுமே இல்லை. ஹalleluya. இங்கே இந்த பகுதியிலே நம்முடைய சீஷர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, அவர்கள் இதை பெற்றுக்கொண்ட என்ன செய்தார்கள், நாம் என்ன செய்யணும், இந்த பகுதியிலிருந்து நான் உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. முதலாவது திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 4 வசனம் ஒரு படிங்களை பார்க்கலாம். 21:4. விடியற்காலமான போது இயேசு கரையிலே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாண்மை இருக்கிறவைகள் போல் மாற வேண்டும் என்று சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாக மாற வேண்டும் என்று சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயாசத்துக்கான பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னா, நீங்கள் பிரயாசப்பட்டு முழுவதும் பிரயாசப்பட்டு இழந்து போனவற்றை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா, முதலாவது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரையோரத்திலே வந்தார். அல்லேலூயா. முழுவதும் சீஷர்கள் பிரயாசப்படுகிறார்கள், முழுவதும் வலைகளை வீசுகின்றார்கள். அவர்கள் அந்த தொழிலுக்கு புதிதானவர்கள் அல்ல, அவர்கள் மிகவும் அதிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர்கள் தான். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, இயேசு எப்போது அந்த கடல் ஓரத்தண்டையிலே வந்தார்களோ அப்போது அவர்கள் வலைகள் நிறைந்தது. தேவ பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே நான் உங்களோடு பேசுகின்ற காரியம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். இயேசு உங்கள் குடும்பத்திலே வர வேண்டும். இயேசு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வர வேண்டும். அப்படி வராமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள் மாறுவதில்லை. இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காமல், இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இடத்தை கொடுக்காமல் நாம் நிறைவை பார்ப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவர் மாத்திரமே குறைவுகளை நிறைவாய் மாற்றுகின்றவர். நீங்க வாசிக்கும் போது அழகாக சொல்லப்பட்டிருக்கும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே அழகாக சொல்லுகின்றார். 5 வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்ல சொல்லுகிறார், நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும், நீங்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு லாஸ்ட்ல சொல்லுகிறார். அவர் சொல்கிறாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நானே திராட்சை செடி, நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவ அவர் இல்லாமல் நாம் படுகிற பிரயாசம் எல்லாம் வீணாய் போய்விடும். அவர் இல்லாமல் நாம் செய்கிற காரியத்திற்கு முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. அவர் அல்லாமல் நாம் நிறைவை பார்க்க முடியாது. அவர் அல்லாமல் நிலையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் அல்லாமல் உங்களுடைய பிரயாசத்துக்கான முழுமையான பலன் வருவதில்லை. அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், பவுல் யார், அப்பல்லோ யார், பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் நாங்கள் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இவ்வளவு 13 நிருபங்களை எழுதின பவுல் சொல்லுகிறார், இவ்வளவு நிருபங்களை எழுதினவன் நான் தான். என்னால் உங்களுக்கு ஒன்றும் நன்மையும் செய்ய முடியாது, என்னால் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது. நானும் பெரியவன் அல்ல, அப்பல்லோவும் பெரியவன் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும். தேவச்சனமே, இந்த காலை பொழுதிலே சொல்லுகிறோம், நம்மால் அல்ல, அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர்தான். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அவர்தான். அல்லேலூயா. நம்ம ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நன்றாக புரிந்து, நான் அல்ல, அவர். அல்லேலூயா. நான் அல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். நான் அல்ல, அவரே எனக்குள் வாசம் செய்கிறார். நான் அல்ல, அவரே என்னை நடத்துகிறார். நான் அல்ல, அவரே இதை செய்யும்படியாய் கிருபை செய்கிறார். நான் அல்ல, அவரால் இந்த சூழ்நிலை மாறும், அவரால் இந்த நிலைமை மாறும். அவர் இந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ள தேவன். அவர் பெருக வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெருக வேணும். நம்முடைய வாழ்க்கையில அவர் எங்க இருக்கிறாரு சிந்தித்து பார்க்க வேணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எங்க இருக்கிறார்? உங்க கூட இருக்கிறாரா? உங்க ஃபேமிலியில இருக்கிறாரா? ஆண்டவருக்கு உங்க வீட்டுல இடத்தை கொடுத்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்க வீட்டுல வாசம் செய்கிறாரா? நம்ம நினைக்கிறோம், என் குறை மாறணும், எங்க நிலைமை மாறணும், என் கண்ணீர் மாறணும். இந்த கால் பொழுதுல சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு அந்த குடும்பம் வாசலை திறந்து கொடுக்கிறதோ அந்த குடும்ப நிலத்தை தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மயம்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. கரம் இருக்குன்னா நல்லா தட்டுங்க, இல்லைன்னா வேணாம் வச்சுக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீங்க கரம் தட்டுற மாதிரி அப்பளம் அடிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா தட்டுங்களே. ஆமென். நல்லா தட்டுங்களே. கரம் இருக்குன்னா அந்த பிரதர் அடிக்கிறார் பாருங்களேன். அல்லேலூயா. ஆமென்.
ஹalleluya, ஹalleluya. நமக்கு ஆண்டவருக்கு எங்க இடத்தை கொடுக்கிறோம்? ஆண்டவருக்கு வாசலை திறந்து கொடுக்கிறோமா? ஆண்டவர் என் வீட்டுக்குள்ள வர இடத்தை கொடுத்திருக்கிறோமா? அவர் என்னோடு வாசம் செய்வதற்காக, அவர் என்னோடு நிற்கும்படியா அவருக்கு நாம் இடத்தை கொடுத்திருக்கிறோமா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நான் ஆண்டவரை எங்க வச்சுக்க? நான் அல்ல அவர். ஹalleluya. நான் அல்ல அவர். ஹalleluya. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமைன்னு சொல்ல என்னிட கிருபை இல்லைனா எதுவும் இல்ல. உங்க கிருபை இல்லைனா எதுவும் இல்ல. கரங்களை தட்டி, ஓ உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நான் இல்லப்பா அவர்தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நான் இல்லை அவர்தான். வர மாட்டேங்குது பாத்தீங்களேன். ஹல்லேலூயா. அவருக்கு இம்பார்ட்டன்ஸ். அவர் வந்தா அவர் சூழ்நிலை மாறும், அவர் வந்தா பெருமை மாறும், அவர் வந்தா அவங்க இல்லாண்மை மாறும். இரண்டாவது என்ன நடந்தது படிக்கலாம், திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:6 படிங்களை பார்க்கலாம். 21:6. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலைகளை போடுங்கள். ஆமென். முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு பலனும் பார்க்கவில்லை. இப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீங்க உங்க படகுக்கு வலதுபுறமாக வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அடுத்து படிங்களேன். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள், ஒரு பலனும் பார்க்க முடியல. முழுவதும் பிரயாசப்பட்டு எந்த பலனும் கிடைக்கல. இப்ப வந்து அவர் சொல்றாரு, உங்க படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர்களுடைய வார்த்தையின்படி அவர்கள் போட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க யோசிச்சு பார்க்க வேணும், முழுவதும் போட்டவங்க படகுக்கு வலதுபுறம் போட்டிருப்பாங்களா இல்லையா? அல்லேலூயா. முழுவதும் மீன் பிடிச்சவங்க படகுக்கு வலதுபுறம் போட்டிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? போட்டிருப்பாங்க. அவங்க புதுசா போடல. ஆண்டவர் இந்த 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 கடல்ல மீன் இல்ல மக்களே, இன்னொரு கடலுக்கு போகணும்னு சொல்லல. அதே கடல் தான், அதே படகு தான், அதே வலதுபுறம் தான். இப்ப ஒன்னே ஒண்ணு, இதுவரை அவருடைய வார்த்தை வெளிப்படவில்லை, இப்ப அவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. உன் சீசன் ஆரம்பிக்கிறது. இப்ப நீ உன் வலதுபுறம் போடு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொல்லுங்க, இப்ப போடு நீ வலதுபுறம். முழுவதும் போட்ட இல்ல, அப்படி இல்ல, இப்ப போடு நீ. அல்லேலூயா. நீ முழுவதும் போட்டது வலதுபுறம் எத்தனை போட்டிருக்கலாம். இங்க பேதுருவெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுதான் மீன் பிடிக்கிறதுல. அவருக்கெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. நிறைய பேர் மீன் பிடிக்க எப்ப போவாங்க? ராத்திரி தான் போவாங்க. ஆமாவா இல்லையா? பார்த்திருக்கீங்களா? ராத்திரி தான் மீன் நிறைய அகப்படும். ஆமே. ஹல்லேலூயா. இங்க ராத்திரி ஒண்ணுமே இல்ல, இப்ப ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. வலை இருக்கு, படகு இருக்கு. ஆனா இப்ப சீசன் மாறுகிறது, அவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இப்ப போடு. அவங்க சொல்றாங்க, நாங்க முழுவதும் போட்டுட்டோம், ஆனாலும் எப்படி? ஆனாலும் உங்க வார்த்தையின்படி போடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க பிரயாசப்பட்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களுக்காக நீங்க பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து இருக்கலாம். இப்ப சீசன் மாறுகிறது. அவருடைய வார்த்தை வெளிப்படும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் போது அவருடைய வலைகள் நிரம்பத்தக்க மீன்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேணும். என்னுடைய வலை நிரம்பல்ல, என் வீட்டு நிலைமை மாறல, என் சூழ்நிலை மாறல, என் கஷ்டம் மாறல, இன்னைக்கு வெறுமையா தான் இருக்கிறேன், ஒரு வெற்றிடமா தான் என் வாழ்க்கை இருக்கிறது. என்
காலை பொழுதுல உங்களோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேணும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நான் ஒபே பண்ணி இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேணும். ஹல்லேலூயா. எனக்கு நன்மை மாத்திரம் வேணும், ஆனா அவருடைய வார்த்தையின் படிதான் நான் இதை செய்கிறேனா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேணும். ஹல்லேலூயா. நம்ம வளர்க்கிற பிள்ளை நம்ம பேச்சு கேட்காம ஒன்று செஞ்சிச்சுன்னா என்ன சொல்லுவோம்? என் பேச்சு கேட்காம தான் நீ இதை செஞ்சுட்ட, இதுல நான் வரவே மாட்டேன், பார்த்துக்க, இதுல என்ன வந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமே. ஆண்டவர் இந்த காலை பொழுதுல நம்மோடு கேட்கிறா, உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்கிற பிரயாசங்கள், உடைய வாழ்க்கையில நீ போடு, என் வார்த்தையின் படிதான் நீ செய்கிறாயா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் செய்கிறாயா என்பதை ஆவியானவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் உன்னுடைய இல்லாண்மை மாறும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் உங்க சூழ்நிலை மாறும் என்பதை மறந்து விடக் கூடாது. ஹல்லேலூயா. வேதம் அதுதான் சொல்லுகிறது. வசனத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். எப்படி இருங்க? வார்த்தையை கேட்கிறவர்களாய் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்க. நம்ம என்ன வாரம் வாரம் வந்து வசனத்தை கேட்போம், சூப்பரா இருந்துச்சு, கை தட்டுவோம். செய்றீங்களான்னு கேட்டா சோடா பொங்குன கதை தான். ஆமேன். சோடா பொங்குன கதை தெரியுங்களா? சோடா கதை தெரியுங்களா? சோடா வாங்கியிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? சோடா பார்த்துருக்கீங்களா? பார்த்த சோடா பார்க்காத ஆட்கள் மாதிரியே இருக்கு. ஆமேன். அல்லேலூயா. சோடா வாங்கிட்டு ஓப்பன் பண்ணும்போது புஷ்ஷுன்னு வந்துடும். அது அவ்வளோத்தோட புஷ்ஷுன்னு போயிடும். வாரம் வாரம் வந்து வார்த்தை கேட்கிறோம், வாரம் வாரம் வந்து தேவன் உங்களோடு பேசுகிறார், வாரம் வாரம் வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது, தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேணும். தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேனா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேணும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை கேட்கிறவர்கள் அல்ல, அதன்படி செய்கிறவர்கள். அவருடைய வார்த்தைகள் காதுல போறதில்ல, அதன்படி செய்கிறவர்கள். நம்ம கேட்டு 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 கேட்டே உட்கார்ந்துக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேட்குறீங்களேன், நீங்க கேட்கிறவங்களா அதன்படி செய்யறவங்களா? பக்கத்துல கேளுங்களேன், கேட்கிறவங்களா செய்யறவங்களா? அல்லேலூயா. 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 வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறது, முன்னமே நீங்கள் பாவத்திலே இருந்தீர்கள், பாவம் உங்களை ஆண்டு கொண்டிருந்தது. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல தேவ கோப ஆக்கினை வரும். கீழ்ப்படியாம பிள்ளையின் மேல என்ன வரும்? தேவனுடைய கோபம் வெளிப்படும். அப்ப எங்க நம்முடைய பாத்திரம் நிரம்பும்? எங்க நம்ம வலைகள் நிரம்பும்? எங்க நம்முடைய இல்லாண்மை மாறும்? அவருக்கு கீழ்ப்படியுங்கள். அவருடைய சத்தத்துக்கு உங்கள் செவிகளை கீழ்ப்படியுங்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள். அவர் உங்களோடு பேசுவார் என்று சொன்னால், அவர் உங்களோடு இடைப்படுவார் என்று சொன்னால், அந்த சத்தத்துக்கு செவிகளை கேட்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளா இருங்கள். சீசர்கள் சொல்கிறார்கள், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தையின்படி நாம் செய்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 அடங்கிய வசனங்களை வாசிக்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷனுடைய ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் எப்படி இருந்தாரா? கீழ்ப்படிந்தவரா. யாருக்கு? அவருடைய கமாண்ட்மெண்ட்டுக்கு. யாருக்கு? அவருக்கு. ஆண்டவர் நமக்கு அதெல்லாம் கட்டி தந்திருக்க. அவர் சும்மா சொல்ல, நீங்க கீழ்ப்படிங்க. அதாவது மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமை தாழ்த்தினார். தேவ பிள்ளையே, அவரே கீழ்ப்படிஞ்சிருக்க நம்ம என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு? கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினை வரும், தேவ கோபம் வெளிப்படும், தேவ கோபம் வெளிப்படும். நம்முடைய வாழ்க்கை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்க ஆதியாகமம் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, கீழ்ப்படியாத ஆதி பெற்றோருடைய நிலைமை எவ்வளவு கொடூரமாய் மாறிச்சு என்பதை பார்க்க முடியும். நோவாவை பார்க்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவன் எப்படி தேவனுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்ததை பார்க்க முடியும். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால தேவன் அவனை உயர்த்தினதை பார்க்க முடியும். நீங்கள் கீழ்ப்படியும் போதுதான் தேவனுடைய இல்லாண்மையை மாற்றுவா. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து செய்யும் போதுதான் தேவன் உங்களுடைய வெறுமையை மாற்றுவா. நீங்கள் கீழ்ப்படியாத பட்சத்துல ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. நம்முடைய நிலைமை என்ன? கீழ்ப்படுகிறோம். அவர் அதாவது மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். அதே தேவத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நான் எப்படி இருக்கிறேன்? சிந்தித்து பார்க்க வேணும்.
அதே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேனா, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா உங்க இருதயத்துல கை வச்சு சொல்றோமே, ஏ ஆத்துமாவே நீ கீழ்ப்படுகிறியா இல்லையா? இல்லை நான் தானே சொல்லிட்டு கொழுப்பெடுத்து நடக்கிறியா? ஆமாம், உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, அது தப்பு கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால் தான் தப்பு. கொழுப்பெடுத்தியான்னு கேட்டால் ஐயோ அவ கேட்டுட்டா. உங்களே கேட்டுக்கோங்க, நான் என்னையே கேட்டுக்கிறேன். கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுகிறோமா? ஆமென், அல்லேலூயா. நம்ம பிள்ளை நமக்கு கீழ்ப்படியாம நடந்துச்சுன்னா, அந்த பிள்ளை நமக்கு சொல்லு பேச்சு கேட்காம கீழ்ப்படியாம போய் எங்கேயாவது அடி வாங்கிட்டு வந்துச்சோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு கீழ்ப்படியலை பார்த்தியில, அதெல்லாம் உன் வாழ்க்கையில நடந்துச்சு. தேவ பிள்ளை, ஆண்டவர் எதிர்பார்த்து கீழ்ப்படியுங்கள், அவருக்கு கீழ்ப்படிங்க. அவர் கீழ்ப்படியும் போது உங்களுடைய இல்லாண்மையை நிலைமையை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கும். மூன்றாவது என்ன நடக்கும் படிங்களை பார்க்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்களா. 21:3. இல்ல, யோவான் எழுதிய சுவிசேஷம் 21:3 படிங்களா பார்க்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் வசனம் படிங்களேன். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் வைத்திருக்கிறத கண்டார்கள். அப்பத்தையும் கண்டார்கள். அவர்கள் கரையில வரும்போது அதன் மேல் மீன் வச்சிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனா அவர்களுக்கான மீனும் அப்பமும் ஆல்ரெடி ஆயத்தமா தான் இருக்கிறது. ஆமென். ராம் முழுவதும் மீனுக்காக பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவையானதை தேவன் ஆல்ரெடி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இங்க தெளிவாக இருக்கிறோம். ஒரு வசனம் படிங்களேன். யோவான் 21:3 படிங்களேன். சீமோன் பேதுரு மற்றவர்களை பார்த்து மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறேன் என்றார்கள். இந்த சம்பவம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருடங்கள் இவர்கள் கூட நடந்து அவருடைய அற்புதத்தை பார்த்து, அவருடைய அதிசயத்தை பார்த்து, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் போஷித்ததை பார்த்து, லாசருவை வெளியே உயிரோடு எடுத்ததை பார்த்து, மரித்து போன ஆண்டவர் ஈஸியா வெளியே வான்னு சொல்லிட்டு வந்ததை பார்த்து, அவர் நடத்துகிற விதத்தை எல்லாமே பார்த்து இருந்த இந்த சீஷர்கள் என்ன செய்தார்கள்னா, ஆண்டவர் அவர் அவ்வளவுதான், அவர் போயிட்டாரு, அவர் மரிச்சிட்டாரு, இந்த செய்தியை கேட்டதுமே இவங்க துவண்டு போய் பேதுரு சொல்றான், நான் மீன் பிடிக்க போறேன். எங்க போறேன்? நான் மீன் பிடிக்க போறேன், நீ வர்றியா? ஆமா, அவன் கூட இருந்தவன் சொல்ல, எப்ப நானும் வர்றோம். இனி யாரை நம்பி யாரை பார்த்துருக்கிறது? ஆண்டவருக்கு பின்னாடி 3 வருஷம் நடந்து அவர் போயிட்டாரு. அவர் நிறைய சொன்னாரு, ஆனாலும் இவங்க சொல்றாங்க அவரு போயிட்டாரு, நீ போறேன்னா நானும் மீன் பிடிக்க வர்றேன். வேதம் தெளிவாக சொல்லு. ஒரு வசனத்தோட படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்களேன். மத்தேயு 4:18. ஆமென். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களா இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவனுடைய சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டு இருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்றா, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு சொன்ன அவசரம் என்ன சொல்லணும், அழகாக சொல்லுது. உடனே அவர்கள் வலைகளை விட்டுட்டு அவருக்கு பின்னதாய் சென்றார்கள். ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வலைகளை விட்டுட்டு போனவங்க 21ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சு கேட்ட பகுதியில வலைகளை மீண்டும் எடுக்கிறாங்க கையில. அல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு வலைய கீழே போட்டவங்க இப்ப ஆண்டவர் ஐயோ இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு திருப்பி அந்த வலையை எடுக்கிறாங்க. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் வெறுமைக்கான காரணம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே,
அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில வெறுமைக்கான காரணம் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று விட்ட சில காரியத்தை மீண்டும் நம்முடைய கையில் எடுப்பதனால. அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு விட்ட சில காரியத்தை மீண்டும் எடுப்பதனால தான் நம்முடைய வாழ்க்கையில வெறுமை இருக்கிறது என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கான அப்பமும் உங்களுக்கான மீனும் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டியது என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்ய நம்முடைய தகப்பன் போதுமானவராயிருக்கிறார். நீங்க அல்ல. ஆமென். அதான் சொல்றேன், விட்டதை மீண்டும் எடுத்துடாதீங்க. தேவனுடைய அழைப்பை கேட்டு அந்த வலையை கீழே போட்டவர்கள் இப்போது அந்த அழைப்பை மறந்து மீண்டும் எடுக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை கேட்டு வலையை கீழே போட்டவங்க மீண்டும் எடுக்கிறார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டு இந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம் என்று வைத்தவர்கள் சில நாட்கள் போகும்போது மீண்டும் செய்கிறார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுக்காய் நான் வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறவர்கள் சில காலம் போனதுமே மீண்டும் அதை மறந்து போகிறார்கள். தேவனுக்காய் நான் இதை செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் வார்த்தையினாலே கொடுப்பவர்கள் சிலர் காலம் செல்லும் போது மறந்து போகிறார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் வறுமைக்கான காரணம் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை புது வருட ஆராதனையில வரும்போது எவ்வளவு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் அதை விட்டுறேன்ப்பா, இதை விட்டுறப்பா, இனிமே கோவப்பட மாட்டாப்பா, இனிமே அதை பேச மாட்டாப்பா, நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய. வெளியே போனதுமே தொடங்கிடுவோம், மறந்துடுவோம். அல்லேலூயா. 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 தேவனுக்காய் விட்ட காரியத்தை மீண்டும் கைய வச்சிடாதீங்க. உங்களுக்கு வேண்டியவற்றை தேவன் தருவா. நம்ம நினைக்கிறோம் நம்ம இதை போராடி பேதுரு நினைச்சோமாங்க, ஆண்டவர் தான் இல்லை, நம்ம போயிட்டு ஏதாவது மீன் பிடிச்ச முடியாது. உங்க பிரயாசத்தினால ஒண்ணும் செய்ய முடியாது. உங்க பிரயாசத்தினால ஒரு பலனும் வருவதில்லை. ஆகவே கீழே போட்டதை மீண்டும் எடுத்துங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கீழே போட்டதை மீண்டும் எடுத்து போட்டுறாதீங்க. அல்லேலூயா. 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 இன்னைக்கு அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு வந்து சொல்றோம், ஆண்டவர் இதை நான் விட்டுறேன்ப்பா, அடுத்த வாரம் அதே தான் செஞ்சுட்டேன், அடுத்த வாரம் விட்டுறேன்ப்பா, அதுக்கு அடுத்த வாரம் விட்டுறேன்ப்பா, அதுக்கு அடுத்த வாரம். வாழ்க்கையில பெருமை வரும் என்பதை மறந்து விடக்கூடாது. அப்படி செஞ்சு எந்த ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உலக ஆசீர்வாதம் டெம்பரரி தான், வரும் போகும். அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நிரந்தரமான. அவர் சொல்றாரு, அவர்கள் கரையோரமாய் வரும்போது அவர்களுக்கு வேண்டிய மீனும் அப்பமும் ஆயத்தமாய். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்களேன். நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர் ரெடியா பண்ணுங்க. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர் உங்களுடைய வாழ்க்கை அவரோடு கூட விட்டதை இன்னும் நான் டச் பண்ண மாட்டாப்பா, உமக்கா விட்டது அது விட்டதுதான். எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் எவ்வளவு காரியம் வந்தாலும் அதை நான் மீண்டும் தொடங்க மாட்டேன், அவ்வளவுதான். அப்படி யார் தீர்மானம் எடுத்து செல்கிறீங்களோ, உங்களுக்கு வேண்டிய அப்பமும் உங்களுக்கு வேண்டிய மீனும் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளும் உங்க வலைகள் கிழிந்து போகத்தக்க தேவன் நிரப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா.